மார்னிங் உதய். வா. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உட்காரு. என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்புறம் நடுவில் நடந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. எப்போ நிச்சயதார்த்தம்? நிச்சயதார்த்தமா? அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. என்ன சொல்ற உதய்? ஆமாம் சார், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களே, ஆனால் மழை விட்டும் தூவான இன்னும் விடல. என்னாச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. யாரால இப்போ பிரச்சனை? இந்துவால. இந்துவாலியா? ஆமாம் சார். ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என் அப்பாவால் தான் சார். அவர் தான் சார் சூரியமூர்த்தி குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு முதல்ல முட்டுக்கட்ட போட்டவர். அதனால என்கேஜ்மெண்ட் நடக்காம நின்று போச்சு சார். எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் சைலண்டா இருந்துட்டுதா இந்துவுக்கு என் மேல கோபம் சார். அதுக்கப்புறம் நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அவ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அதை விட நரகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது சார். எனக்கு இப்ப இந்த வாழ்க்கை நரகமா தான் சார் இருந்துகிட்டு இருக்கு. என்னையும் என் காதலையும் யாரு புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல சார். இந்துவே புரிஞ்சுக்கலங்கிறது தான் என் மனசுக்கு வலியாவும் வேதனையாவும் இருக்கு. கவலைப்படாத உதய். பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான். எவ்வளவு அதிகமா அவங்க ஒருத்தனை காதலிக்கிறாங்களோ அவ்வளவு அளவுக்கு அவங்க மேல கோவத்தையும் காட்டுவாங்க. நிதானமா இருந்து புரிய வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் மனசுல இருக்கிறது எல்லாம் நல்ல விதமா இந்துவுக்கு எடுத்து சொல்லு. இந்துவுக்கு நிச்சயமா உன் மேல நம்பிக்கை வரும். எங்க சார், அவ என் போனை அட்டன் பண்ணாதானே சார் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்பையே அவ எனக்கு தர மாட்டேங்கிறா சார். தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால ஒரு குற்றவாளிக்கு கூட அவன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம போறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி உதய், கவலைப்படாத. உன்னையும் இந்துவையும் சேர்த்து வைக்க நான் எல்லா முயற்சிகளையும் பண்ண தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு நான் அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு பெரிய காரணம் சார். ஆனா என் மனசு என்னமோ அடப்பட்டுதான் கிடக்கு சார். அதுக்கு சுதந்திரமே கிடைக்கல. இந்த விஷயத்திலையும் நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். இந்துக்கு போன் பண்ணி அவ மனசுல என்ன இருக்கு, என் மேல அவளுக்கு அப்படி என்ன கோவங்கிறத நீங்க தான் சார் கேட்டு சொல்லணும். சரி உதய், அவ நம்பரை சொல்லு. சார், என்னடா நம்மள போய் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றான்னு என்ன தப்பா நினைக்க கூடாது சார். வேற யாருக்கிட்ட இந்த உதவி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல சார். அதனாலதான் உங்களை தொந்தரவு. அடடா, இதுல எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லப்பா. நான் ஒண்ணு தப்பாவும் நினைக்கல. இந்துவோட நம்பரை சொல்லு. சொல்றேன் சார். 9884006032. ஹலோ. ஹலோ இந்துவா? ஆமா, நீங்க? நான் கணேசன் பேசுறேன். கணேசன் ஸ்வீட் ஸ்டால். சொல்லுங்க அங்கிள். எப்படி இருக்க இந்து? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் திடீர்னு உனக்கு ஃபோன் பண்ணது உனக்கு நிச்சயமா அதிர்ச்சியா இருக்கும். இல்ல அங்கிள், ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம் அங்கிள்? சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். இந்த போன்ல பேசினா நல்லா இருக்காது. நேர்ல தான் பேசணும். நீ என் வீட்டுக்கு வர முடியுமா? அங்கிள் சொல்லு இந்து, உனக்கு இங்க வர்றது கஷ்டமா? இல்ல அங்கிள், நான் வரதுல ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்ன இந்து? உங்களை பார்க்க அங்க உதய் வந்திருந்தாரா? ஆமா, வந்திருந்தாரு. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பார்.